குயின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிகேடிஎஃப்எஃப் மிஸ்ஸஸ் மாஃபியா அதோட பார்ட் 10. ஆமாம், பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் பட் 1 to 9 பார்க்க வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி இல்லைங்க. ஓகே, சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் எதோ கம்ப்ளீட் பண்ணின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்துட்டு நம்ம அதாவது நீங்கள் டேங் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை. ஸோ இது தான் நம்ம கேங்கில் நடந்துக்கிருக்கு, அது நமக்கே தெரியலை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனால் அவங்க டேடியை தான், அப்பா 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 எங்கேப்பா இருக்கீங்க டேடி அப்படின்னா ஜேகேட டேடி வந்ததுமே, என்ன ஜங்கு, என்ன விஷயம் டேடி? டேடி எனக்கு தெரியாமல் என்ன டேடி நடக்குதுங்க? என்ன டேடி நடக்குது? என்னடா என்னாச்சு? பாருங்கள் டேடி, டேடி இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு சொல்லி வளர்த்துருக்கீங்க. நம்ம எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ யாருக்கு வேணால் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். ஆனால் பொண்ணுங்க கிட்டேலாம் அப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இது வரைக்குமே நாங்கள் பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரியா அப்படியே இருக்கப்போ உனக்கு உங்கள் ஞாபகம் வருது. ஸோ அப்போ அவரா டேடி எனக்கு தெரிஞ்சு சுய நினைவோட நான் எந்த பொண்ணுங்கிட்டையும் எப்படியுமே அப்படி இருந்ததில்லை. நீங்களும் அப்படி தான். நீங்கள் என் அம்மாவை தவிர வேறு யாரையுமே பார்த்ததில்ல. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வளர்க்குறப்ப என்ன சொல்லியிருக்கீங்க, பொண்ணுங்கக்கிட்ட மட்டும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க எப்பயுமே இன்னொருத்தவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பாடி கார்ட்ஸ் வேணும். அது ஹஸ்பண்டோ சன்னோ பிரதரோ இல்லை வாட்டெவர், இப்படி யாராவது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா டாடி? ஆமாம், இப்போயும் நான் அதை தான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது ஜங்கு. நான் இப்போயும் அதை தான் சொல்கிறேன். இல்லை டாடி, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் என்னடா சொல்கிற? என்ன ஜங்கு சொல்கிறேன் நீ? என்ன அப்படியும் நம்ம ஜெயிக்குவா அப்பா, நம்ம ட்ரக்ஸ் டீலிங் பண்ணுறோம், இல்லை இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே டாடி. எப்போத்துல அந்த டாடி நீங்கள் இந்த பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறதை ஆரம்பிச்சிங்க? என்னது? பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி அவங்கள வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பி எப்படி டாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? இது எனக்கே தெரியாத டாடி. என்ன டாடி? என்ன ஜங்கோக்? யார் இதெல்லாம் சொன்னா உனக்கு? யார் அந்த ஒயனா? அந்த ஒயன் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசியிருக்கா அப்படின்னா நீயுமா? ஜங்கோக் உனக்கு டாடி நானும் அப்படி தான் நினச்சிக்கிருந்தேன் டாடி. ஆனால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃபா? இங்கே பாரு ஜங்கோக், நான் இது வரைக்கும் உன் அம்மா கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி எந்த ஒரு பொண்ணுங்களுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது டாடி, நீங்களே அம்மாவை எதுவும் பண்ணிட்டீங்களோன்னு. என்னடா சொல்கிற நீ? நான் ஏண்டா? உனக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என் பொண்டாட்டி, என் ஒய்ஃப், புரியுதா? என்னைக்குன்னு உனக்கு சரி நான் இருக்கேன். எனக்கு நான் பிறந்தப்போ யாருமே இல்லை. என் பெற்றவங்க என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்பத்தில் சின்ன வயசுலேருந்து என் கூடயே இருந்து வந்தவ உன் அம்மா எனக்கு என் அம்மா மாதிரி. நான் அப்படி பார்த்து வளர்ந்தேன். அவளை வெட்டிங் பண்ணி என் கூடயே வச்சுக்கிருந்தேன். இது வரைக்கும் அவளை மட்டும்தான் நினச்சிக்கிருக்கேன், புரியுதா? அவளுக்கே நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. நீ என்ன சொல்லிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல டாடி. பொய் சொல்லாதீங்க டாடி, பொய் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மம்மிக்கு உங்களை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்களை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஜெயிக்கிற அப்பாவா? இல்லை, அப்படி இல்லை. அவள் கோச்சிக்கிட்டு போனாதான். நான் செய்கிற சில வேலை அவளுக்கு பிடிக்கல, சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் கேட்கல, அதுக்காக தான் கோச்சிட்டு போனோம். போனவங்களை நீங்கள் தானே இல்லாட்டி கொண்டீங்க. உண்மையை சொல்லுங்கள், மம்மியோட சாவில். ஏன்னா அம்மா செத்தப்போ நீங்கள் அவங்க பாடியை கூட இங்கே கொண்டு வரல. இங்கே பாடியை கூட கிட்டே எனக்கு எதுவுமே கிடைக்கலடா. உங்கள் அம்மா செத்துட்டா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவளை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியலை, தெரியுமா? அப்படியே ஜிக்குவா. சரி டாடி, அதை விடுங்க. அம்மா செத்துட்டாங்க, அதை விடுங்க. எப்படி டாடி? பொண்ணுங்களெல்லாம் ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி வந்தனாலேயே நான் என்னவோ ஏதோ பொண்ணுங்க பக்கம் கூட நான் போனதில்லை டாடி. ஆனால் நீங்கள் ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்க? பொண்ணுங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி அந்த ஒய்யனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியல, பார்த்தீங்களா? எவ்வளோ ஒருத்தி அவளுக்கு தெரிஞ்சு அவர் போராடுறது நியாயம் தானே டாடி? இல்லை
பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு ரேப் பண்ணி ச்சே அப்படின்னு ஜெயிக்கிற அப்பாவா ஜாங்கோ ரொம்ப ஓவராக பேசுகிறேன். நான் அப்படி எதுவுமே பண்ணலை, நான் அப்படி பண்ணுறாங்கன்னு கிடையாது. இங்கே பாரு ஜங்கோக், நம்ம வீட்டு கம்பெனியில் அப்படி எதுவுமே நடக்கலை. உனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதோ அது மட்டும்தான். அப்படியோ இல்லை டாடி, இல்லை இல்லை எனக்கே தெரியும், இப்போ தான் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துச்சே, வேணா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டும்போது நம்ம ஜேகேட அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு இது இது என்ன டாடி? என்ன பார்த்தீங்களா, இது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்னது? பார்த்தீங்களா அந்த கண்டெய்னரில் என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஜியோன், அது நீங்கள் தான் டாடி. இது நம்மளோட கண்டெய்னர், அதில் ட்ரக்ஸ் எல்லாம் போகுது. அதோடு சேர்த்து இந்த பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. எதுக்கு டாடி? வேறு கண்ட்ரீஸ்க்கு போய்ட்டு மற்ற வேலைகளுக்கு அந்த பொண்ணுங்களை தள்ளி விட்டுருவீங்களே? பாவம்ல அவங்க என்ன மாதிரி அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவாங்க டாடி. ஏன் டாடி இப்படி பண்ணுங்க? ஜங்கோக் இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. என்ன டாடி சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? நம்ம கம்பெனியில் நடக்கிறது தானே, நீங்கள் பண்ணுற வேலை தானே. ஜங்கோக் இங்கே பாரு, நம்ம சப்ளை பண்ணுறது ட்ரக்ஸு இல்லீகல் பிஸ்னஸ்க்கு நிறைய போகுது. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துக்கெல்லாம் நான் கிடையாதுடா. ஜங்கோக் இங்கே பாரு, கண்டிப்பாக இல்லை, நான் இல்லைடா. இதெல்லாம் உண்மையாக நான் இல்லை டாடி. அப்போ இது யார் டாடி சாரா? யார் டாடி சொல்லுங்கள், இது யார் அப்படின்னு இருக்கப்ப ஜெயிக்கிற அப்பா அதை நல்லா ஒத்து பார்க்குறாரு. இது நம்ம மேனேஜர் தானே? ஐயோ ஏன் இது மேனேஜர் தானே டாடி? அவர் உங்கள் மேனேஜர், அப்போ அவருக்கு நீங்கள் பண்ணுற இல்லைடா, மேனேஜர் அங்கே நிற்கிறான் பாரு. அப்போது எனக்கு ரொம்ப இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. பாரு ஜங்கோக், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி இல்லை கிடையாது. நான் பொண்ணுங்களெல்லாம் அப்படி இருக்கப்போ தான் அவருக்கு ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம ஜெயிக்கிற அப்பா கிட்ட இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு விற்றாலும் அந்த மாதிரி நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதை டேடி ஞாபகப்படுத்திட்டு ஜங்கோக், இந்த மேனேஜர் இதை பற்றி ஏற்கனவே முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கான். என்கிட்ட கேட்கும்போது நான் அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து திட்டேன். அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி பேசவே மாட்டான். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம கண்டெய்னர் போகிறப்ப அவன் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கான். உனக்கு தான் தெரியும்ல, நான் அவன் செக் பண்ணேன்னா அவன் விட்டுருவேனே. அப்போது நம்ம முன்னாடி அவன் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி பொண்ணுங்களை நமக்கே தெரியாமல் கிட்னாப் பண்ணிட்டு கொண்டு போயிருக்கான். அதான் நடந்திருக்கும் ஜங்கோக், உண்மையாக இதான் இத்தனை வருஷமாக இதான் நடந்துக்கிருக்கு அப்படின்னு ஜெயிக்குவா. என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள்? அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது ஜங்கோக்? எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இப்படி ஒரு விஷயத்த நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். உண்மையா? அப்போ இதை பற்றி தான்ப்பா அந்த பையனை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறோம், அதை மாதிரி செய்கிறோன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி செய்கிறதில்ல, அதனால தான் நானும் அவகிட்ட சண்டை போட்டுக்கிறேன். ஆனால் இப்போ தான்ப்பா எனக்கே தெரியும் அப்படின்னையும் ஜெயிக்கிட்ட அப்பாவா. இப்போ அந்த மேனேஜரை கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே தெரிய வந்துடும். ஓகே அப்படியும் சரிப்பா அப்படியே சொல்லிட்டு மேனேஜரை காண்டாக்ட் பண்ண போனால் மேனேஜரை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே நம்ம ஜெக்கிட அப்பாவுக்கும் தெரியல, ஜெக்கிக்கும் தெரியல. சாவரா அப்பா இங்கே பாரு ஜங்கோக், நீ பேசாமல் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனை கையும் காலமாக பிடிச்சிடலாம், ஓகே? கவலைப்படாத. அப்படியே ஓகேப்பா. என்கிட்ட அந்த வயன்கிட்ட போய்ட்டு நீ கொஞ்சம் சாரி கேட்டுரு, ஓகே? சாரிலாம் கேட்டு கொஞ்சம் பேசிட்டு வா. அப்படியும் அப்பா இங்கே பாரு, நம்ம சைடில் தப்பு இருக்குது, நம்ம பக்கம் தப்பாக வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சண்டை போட்டு வேலையே இல்லை. அதனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அப்படியும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகேவா உங்களை மீட் பண்ணணுன்னு நீங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அங்கே எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருப்பார். பட் உங்களை பார்த்துருக்கவே மாட்டார். லாஸ்ட்டாக அந்த கிளப்பில் பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ ஜேகேக்கு உங்களை பார்க்காம அது ஒரு மாதிரி இருக்கும். எங்கே இவ போனா, உங்களை மீட் பண்ணவே இல்லை. சரி, ஒரு வேளை அன்றைக்கி பயன்ட்டாலும் என்னமோ, நம்ம பண்ண வேலையும் அப்படி தான். என்ன பண்ணலாம் அப்படியே இருக்கப்போ ஜிமின் கிட்ட வந்துட்டு, ஜிமின் என்னடா எங்கே டேங்க தான் அங்கே தான் இருக்கான், அவனை கொஞ்சம் கூப்பிடேன். அப்படியும் ஜிமின் பண்ணிட்டான். ஜேகே கூப்பிட்றான். எதுக்கு கூப்பிட்றாவா அப்படின்னு சரி சொல்லிட்டு அவங்க வரும்போது வச்சுக்கவா, ஏன்டா சரி அதெல்லாம் விடு, நீ பண்ணது சரி தான், நான் ஒத்துக்கிறேன், நீ பண்ணது சரி. நான் அந்த இடத்துல இருந்தாலும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்துருப்பேன்.
ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்போ அந்த ஒயன் எங்கே போனால் என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு இப்போ நீ ஒயனை கேட்குற? இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயமா பேச சொன்னார், அப்பாவும் பேச சொன்னார். ஸோ அதான் கேட்குறேன், எங்கே அந்த ஒயன்? அப்படியே இல்லை, எனக்கும் தெரியல. 2 டேஸாக அவனுடைய ஃபோனும் ஆஃபில் இருக்குது, யாரையுமே காணோம். அப்படியும் என்னடா சொல்கிற? ஒயன் அப்படிலாம் எங்கேயா போவாளா என்ன? பாய் ஃப்ரெண்டா? அவளுக்கு எங்கடா பாய் ஃப்ரெண்ட் இருக்குது? அப்போ அந்த கென்னு பாய் ஃப்ரெண்டா? இல்லையே. என்னடா சொல்கிற? அவளே என்கிட்ட சொல்லியிருக்காளே. சும்மா சொல்லியிருப்பாளா இருக்கும். அவளுக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஏன் டிஜிமினி, நீ தானே நான் சொன்னேன்? நான் அன்றைக்கி பார்க்குறப்ப அப்படி தான் சொன்னேன். இந்த டேங் கூட தான் அங்கே இருந்தான். அவன் சொல்லவே இல்லை. அப்படியே டேங்க சொல்ல தோணலை அதான் அப்படின்னையும். சரிவா, சரி, அது இதுக்கு நமக்கு இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஒயன் எங்கேன்னு தெரிலையே. அடிக்கிறப்ப அங்கேருந்து உங்களுடைய அப்பா வராரு. ஸோ ரொம்ப வேகமாக வந்துட்டு, இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய மாஃபியா வேணாலும் இருக்கலாம், ஆனால் உனக்கு அடிக்கிறப்ப ஜேகேட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம ஜிமினா என்ன பண்ணுற தள்ளிப்போ அடிக்கிறப்ப ஜேகே உங்களுடைய அப்பாவை போதும் நிப்பாட்டுங்க, போதும், இங்கே பாரு, நீ எவ்வளவோ எங்கள் விஷயத்தில் தலையிட்டுட்ட, எனக்குன்னு இருக்குது அவள் ஒருத்தி தான். தயவு செஞ்சு நீ அவளை விட்டுரு ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது வேணுமா? என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் தந்துடுறேன். உன் விஷயத்துக்கே வராமல் நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் எத்தனை தடவை சொன்னேன், வேணாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் போவேன் நான். ஆனால் அவள் தான் பிடிவாதம்மா, என் பொண்ணுக்காக உன்கிட்ட ரிஸ்க் எடுத்தா. ஆனால் நீ அவளை எவ்வளோ கொடுமை பண்ணிட்ட. இதோட போதும். அவளை என்கிட்ட விட்டுரு ப்ளீஸ். அவளை என்கிட்ட திரும்ப அனுப்பிடு. அடையும் ஜெயிக்கவா, திரும்ப அனுப்பிடா. அங்கிள், என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன நடிக்கிறியா நீ தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க. எனக்கு தெரியும், கடத்தி வச்சிருக்கேண்ணா. நான் உன் பொண்ணை பார்க்கவே இல்லை. உன் பொண்ணை கடைசியாக அந்த கிளப்பில் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நினச்சி? இல்லை எனக்கு தெரியும் என் பொண்ணு என்கிட்ட எல்லாமே சொன்னான். கடைசியாக போகும்போது சொன்னான், அந்த ஜியோனோட இடத்துக்கு தான் நான் போகிறேன், அந்த பொண்ணுங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுற இடத்துக்கு போகிறேன், போயிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவள் போனான். அப்படின்னா அந்த இடத்துல அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டானே, அவளை நீங்கள் கடத்தி வச்சுட்டீங்களே. நான் இதை சும்மாவே விட மாட்டேன். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வயன் போனாலாம்? ஆமாம், நீங்கள் தான் என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜெயிக்குவா. ஐயோ டேங்க, இவரை கொஞ்சம் அங்கே எங்கேயா கூட்டிகிட்டு போய் சொல்லு, நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு டேங்க. அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் அனுப்பி விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டேங் வந்துட்டு ஜங்குக் அப்படின்னா ஒயன நீ நான் எதுவுமே பண்ணல, நானும் எதுவும் பண்ணல. அப்போ எங்கள் அப்பா எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேனே, எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாம் அந்த மேனேஜர் தான். ஒயன் அப்படின்னா ஒயனை இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி போயிருப்பா. இதோட 3 நாள் ஆயிடுச்சு, அவளை காணோம். அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிருப்பாளோ அப்படின்னு ஜெயிக்குவா. நான் இப்போயே போகிறேன் எங்கள் அப்பாட்ட போய் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஜேகே அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அப்போ ஜேகே அப்பாவாட்ட ஜங்கு, நீயே வந்துட்டியா, நல்ல வேலை. அந்த மேனேஜர் இருக்கால, இன்றைக்கி நம்ம கண்டெய்னர் எல்லாமே போகுதில்ல, ஸோ அதே கண்டெய்னரில் தான் இவங்களையும் இந்த பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணி அனுப்புகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போனோம்னா நம்ம பிடிச்சிக்கலாம். ஆமாப்பா, போகலாம்ப்பா. ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு? இல்லைப்பா, அந்த ஒயனும் அதில் போய் மாட்டிக்கிட்டாளா? ஒயனா? ஆப்பா, ஒயனும் போய் மாட்டிக்கிட்டாளா? அவங்க அப்பா வந்து எல்லா விஷயமும் சொன்னார். இந்த ஒயன் இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி தான் அங்கே போயிருந்திருக்கா. அதுதான்ப்பா அப்படின்னும். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அந்த இடத்துக்கு போகிறப்பே தெரியுது நிறைய இதெல்லாம் டீலிங்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த இதில் அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சிருச்சு ஜேகே அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அதனால் ரொம்ப அவசரமாக அங்கே இருக்க பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே கூடி போய்ட்டு அந்த கண்டெய்னரில் அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்போ அந்த போட்டு வந்துட்டு அந்த கப்பை ஷிப்பில் ஏற்றி அது போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கணக்கா ஜேகேட அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுமே அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் ஷூட் பண்ண வரைக்கும் அந்த மேனேஜர்கிட்ட வந்துட்டு, நம்ம ஜேகேட அப்பாவா, எல்லா பொண்ணுங்களையும் எங்கே அனுப்பியிருக்க நீ, எனக்கே தெரியாமல் இத்தனை வருஷமாக என்னையே ஏமாத்துறேன் நீ அப்படியே. சார் அது ஒழுங்காக சொல்லு, எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்பியிருக்க பொண்ணுங்களை அப்படியே எல்லாத்தையும் சொல்லியும். இத்தனை வருஷமாக நீ இந்த வேலையை எப்படா உனக்கு, நீ உன்னை பெற்றதும் உன்னை அம்மா தானே, ஒரு பொண்ணு தானே, அப்போ எப்படி உனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்றக்கவா அவனா அப்படியே இருக்கும்போது நம்ம
இரு இரு எங்கே அந்த பொண்ணுங்களா எங்கே அப்படின்னு இருக்க பார்த்தா அந்த கண்டெய்னர். ஸோ அதை பார்த்ததுமே ஜேகே வீடு அந்த லாக்கை அப்படியே ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. அதில் இருக்க பொண்ணுங்களாம் அப்படியே வெளியில் ஓடி வராங்க. ஸோ அப்படி ஓடி வரும்போது நம்ம ஜேகே தேடுறாரு உங்களை, நீங்கள் அந்த பொண்ணுங்களில் இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணுங்களில் யாரும் நீங்கள் இல்லை. ஸோ ஜேகேவா என்ன இத்தனை பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன். டே இது ஒரு கண்டெய்னர் தானா, இல்லை இதுக்கு முன்னாடி அனுப்பிட்டியா என்ன? அப்படி என்னது அது சும்மையாக சொல்டா, அனுப்பிட்டியா என்ன? அப்படியே இல்லை இப்போ தான் இது கிளம்புது. அப்படியும் அப்பா அதில் வயன் இல்லைப்பா, வயனை காணோம்ப்பா, அப்பா அதில் வயன் இல்லை. அப்படியும் என்னடா சொல்கிறேன், வயன் ஒரு வேளை இங்கே வராமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு போய் ஜேகே அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ம அந்த மேனேஜரை தான். ஸோ அந்த மேனேஜர் அப்படியே திருன்னு முழிக்கிறது இல்லையே, அப்படியே கீழே முடிஞ்சுட்டே உண்மையை சொல்லு, வயன் இங்கே வந்தால் தானே, வயன் இங்கே வந்தால் தானே அப்படியும் அது 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 வந்து அப்படியே எனக்கு போய் ஜேகேடா அப்பா உண்மையை சொல்கிறா. அப்படியும் வந்தா 3 நாள் முன்னாடி இங்கே வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு என்னை பற்றி உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினான். அதுக்காக தான் அவளையும் சேர்த்து இவங்களோட சேர்த்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்பலான்னு நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். அது வயனங்கப்பா, அது அந்த பொண்ணு எங்கே, வயனங்கடா வயனங்க அப்படின்னு இருக்கப்ப ஜேகே அப்படி கோமா கேட்கும்போது அவளை ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த காரில் அப்படின்னு இருக்கப்ப ஜேகே உடனே ஓடி போயிட்டு அப்படியே அந்த ஒரு கார் ஒன்றுக்குள்ளே. ஸோ அந்த காரை ஓப்பன் பண்ணால் அதில் அப்படியே நீங்கள் மயங்கி போய்ட்டு அப்படி இருக்கீங்க. ஸோ ஜேகே டக்குன்னு உங்களை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டு ஒய்யன் என்ன பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களை தட்டிக்கிருக்காரு. நீங்கள் எலும்பவே இல்லை. ஸோ உங்கள் கை ஃபுல்லாக பார்க்குறாரு. அவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ட்ரக்ஸ் தான் அவ்வளோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு சுயநினைவே இல்லை. ஸோ அப்படி ட்ரக்ஸ்லாம் ஏற்றிருக்கிறத பார்த்துமே உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் பயம் இல்லை ஆனால் இவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒயன் எழுந்துரு ஒயன் அப்படின்னு இருக்கப்ப அப்படியே ஜேகே பார்க்குறாரு. உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு தொழிலுமே இல்லை. ஸோ அப்படியே ஜேகே பார்த்து இந்த மக்கள் இவனை பார்த்ததுமே ஜேகேக்கு செம்ம கோவம். அவர் கையில் அந்த கண்ணை எடுத்து அவ்வளோதான் அங்கேயே அந்த மேனேஜர் செத்து போயிட்டான். ஸோ ஜேகேட அப்பாவா அப்படியே ஜேகே உங்ககிட்ட வரும்போது ஜேகே என்னாச்சு, அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ண முடிக்கிறப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா இப்போ என்னப்பா செய்கிறது, இவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் பிரச்சனை ஆகும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை ஆகும் ஜாங்கோ, அதுக்காக இப்படியே விட முடியாதுல்லப்பா. அப்பா என்னப்பா பண்ணுறது, ஏதாவது சொல்லுங்கப்பா. ஓகே ஜாங்கோக்கு நான் இங்கே இருக்க விஷயம்லாம் பார்த்துக்கிறேன். நீ இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே, நம்ம வீட்டில் என்னோடய லாக்கரில் பாரு ஒரு மெடிசன் இருக்கும். அந்த மெடிசனை கூட கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவான். அப்போ கண்டிப்பாக முடிச்சிடுவாள். ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவாள். இவன் உயிருக்கு எதுவும் ஆபத்துலையே? அதெல்லாம் இல்லை ஜாங்கோ, நல்லா தான் இருப்பா. நீ இவளை கூப்பிட்டு போ. நான் இங்கே இருக்க மற்ற பொண்ணுங்களெல்லாம் சேஃபாக எங்கே என்னென்னு பார்த்து அனுப்பி வச்சுட்டேன், மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்றேன். அப்படியே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ போகிறப்ப உனக்கு எதுவுமே ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் நான், சரியா? எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜேகேட ரூமில் அப்படியே போடுறாரு. ஸோ போடுறப்ப உங்கள் மேலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ ஜேகேவா இன்னும் இவ்வளோ ஐசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜேகேட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு. ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கும். ஸோ ஏன்னு தெரில, சம்திங் ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அப்படி ஈரமாக இருக்கனால தான் ஜேகேவா அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை அவர் தான் சேஞ்ச் பண்ணி விடுறாரு. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு அப்படியே என்ன பண்ணாருன்னா அந்த பிளாங்கெட்டு அதை இதுன்னு போட்டு விட்டு அப்படியே என்ன பண்ணாருன்னா அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்படியே கொடுத்த பிறகு அது லிக்விடு மாதிரி, ஓகேவா? ஸோ அதை குடித்த பிறகு அப்படியே பார்த்துக்கும்போது ஜேகேவா உனக்கு எதுவும் ஆகாது, எதுவுமே அப்படியே இருக்கப்போ தான் ஜேகேக்கு அப்படியே அவங்க கையை பிடிச்சிருக்காரு. அவர் அறியாமலே அவர் அழுகுறாரு. ஸோ அழுகும்போது அவருக்கு அப்படியே அவர் கண்ணத்தை டச் பண்ணி பார்க்குறாரு. நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அழுகுறேன், உனக்காக நான் ஏன் அழணும், இல்லை எனக்கு புரியலை, நான் ஏன் உனக்காக அழுகணும், எனக்கு ஏன் அழுக வருது,
நீ இப்படி படுத்துருக்கிறது என்னால் பார்த்துக்க முடியல, என்னால் பார்க்கவே முடியல. உண்மையாக என்னால் பார்க்க முடியல, ஏன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரில. நீ எழுந்து நீ என் கூட பழைய மாதிரி பேசு, நீ பழைய மாதிரி பேசு, பழைய மாதிரி சண்டை போடணும்னு தோணுது, எழுந்து, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு அங்கனே தான் உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கே தூக்கம் வந்துடுது. ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா உங்களை அப்படியே அவரோட ஹக் பண்ண வகையில் அப்படியே படுக்க வச்சுருக்காரு. ஸோ அவர் ஏன் அப்படிலாம் பண்ணுறாருன்னா அவருக்கே அது புரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேகேவா எனக்கு தெரியல நான் ஏன் அப்படி இருக்கேன்னு, என்னால் தெரியல. ஏன்னா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல, அது ஏன்னு தெரியல. இல்லை எனக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல, உண்மையாக சொல்கிறேன், ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க அந்த செயினை பார்க்குறாரு. ஒன்று தான் என் லைஃப்பில் நான் ஒன்று தான் என் லைஃப் பார்ட்னர் ஆகணும்னு நான் நினச்சிக்கினது. நான் உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுக்கிட்டே போக மாட்டேன்னு இருந்தேன். ஆனால் இவளை பார்க்கும்போது ஏன்னு தெரியல எனக்கு உங்ககிட்ட இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது பார்க்கவும் இல்லை, உங்ககிட்ட இருக்கும்போது அந்த ஃபீல் இவன் என் பக்கத்தில் இருக்கும்போது வருது. ஆனால் ஏன்னு தெரியல திடீர்னு தான் எனக்கு இப்படிலாம் ஆகுது. இவளை அந்த 1 வீக் பார்க்காம இருந்தது என்னால் என்னையே அது ஏன்னு தெரில ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் இப்போ நீ என் கண்ணு முன்னாடி வந்தால் கூட என்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இவன் மேலே ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் உண்மையை சொல்கிறேன், இவன் இப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. இது என்னன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணுற வாக்கில் படுத்துருக்கீங்க. ஸோ ஜேகேவே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துக்கிற வாக்கில் அப்படியே உங்களோட கழுத்தில் இருக்கல அந்த செயின். ஸோ அந்த செயினை எடுத்து அப்படியே இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஜேகே கையில் போட்டிருக்க அந்த செயினும் உங்கள் கையில் இருக்கிற செயினும் அது உங்கள் கழுத்தில் இருக்கிறது ஒரு கீ மாதிரி இருக்கும், நம்ம ஜேகே கிட்ட இருக்கிறது லாக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் போட்ட ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு இது ஓப்பன் ஆகும், ஆமாம் $, இதுக்கான கீ அப்படின்னு சொல்லி தான் அதை பார்க்குறாரு. ரெண்டும் சேமாக இருக்குது, ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. அது ஓப்பனே ஆகலை. சொல்லிக்குவா ஒரு நிமிஷம் நானும் நினச்சேன் நீ தான் அந்த பொண்ணை அனுப்பியோன்னு. ஆனால் இல்லை பையன், இல்லை எனக்கு தெரியலடி நான் ஏன் உன் மேலே இப்படி இருக்கேன்னு. இப்போ எனக்கு ஏன் தெரில, நான் ஏன் உனக்கு அழுறேன், உனக்கு அடிப்பட்டால் எனக்கு ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியல, சத்தியமாக தெரிலடி, இது என்ன மயிருன்னு தெரிலடி, சத்தியமாக தெரியல. ஆனால் சீக்கிரம் சரியாகிட்டு வந்துடு அப்படியே மாதிரி சொல்கிறேன் உங்கள் பக்கத்தில் அப்படியே சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ண வாக்கில் இருக்காரு. சரி ஓகே, அவ்வளோதான், ஸ்டோரி முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா.